வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் 12 ஏரிகள், 13 கிராமங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு கால்வாய், கம்பன் கால்வாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கால்வாய். பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய அந்த இடத்துல ஒரு 7 கிலோமீட்டர் அது வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த கம்பன் கால்வாய் அப்படின்னு சொல்கிறது சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் காவேரி பாக்கத்தில் இருந்து நம்ம சென்னைக்கு சென்னையினுடைய அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கால்வாய். அது நேற்று இன்று இல்லை, பிரிட்டிஷ் பீரியடில் இல்லை, பல்லவர்களுடைய காலத்தில் அது வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். ஸோ அந்த கால்வாயின் மூலமாக தான் மழைநீர் மற்ற இதர வடிகால் நீர்கள் அனைத்துமே நம்முடைய சென்னையினுடைய ஏரிகளுக்கு சேர்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது சுமார் ஒரு 5300 ஏக்கர் அந்த லேண்டு கையகப்படுத்துகிறாங்க. ஸோ கையகப்படுத்துறதுல பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், ஏரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 12 ஏரிகள் இருக்குது. விவசாய நிலம்னு பார்க்கும் பொழுது 80% மேலே விவசாய நிலங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருடத்திற்கு மேலாக அந்த மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்று திட்டங்கள் அரசாங்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருக்குமே தன்னுடைய அந்த வாழ்வாதாரமாகிய அந்த வீடு வாசல், அந்த விவசாய நிலங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வராது, கஷ்டமாக தான் இருக்கும். அதிலும் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், ஒரு விவசாய நிலத்தை கொடுத்துட்டு திரும்பி அதே மாதிரி ஒரு விவசாயத்தை அமைச்சிக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரிகளை அடிச்சிட்டு அதில் அந்த ரன்வேயெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏரிகள் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக ஏரியை புதுசாக ஒரு ஏரியை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சமீப காலமாக இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஏரியும் உருவாக்கலை. சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு குளம், ஒரு அணை, ஒரு சிறப்பு மிக்க ஒரு அணைகள், டேம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கெட்டலை ஒரு 60-70 வருடங்களாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இருக்கிற ஏரிகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஏரியை அழிச்சிட்டு திரும்பி அந்த ஏரியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த கம்பன் கால்வாய் மிக முக்கியமான கால்வாய். அந்த கால்வாய் அந்த இடத்துல அதை சேதப்படுத்திட்டு ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே வருது. அதை நம்ம சேதப்படுத்திட்டு திருப்பி அதை என்ன செய்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நீர் மேலாண்மை மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி அந்த வீடு வாசல் இடங்கள், விவசாய நிலங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு குரலுமே மிக ஒரு முக்கியமான ஒரு குரல் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அந்த ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்றதும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டேட்டோட வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை தான். ஸோ அந்த ஏர்போர்ட்டும் தேவை தான். ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாருக்கும் பாதிப்பு இல்லாதபடி பொதுவாக விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்முடைய இந்த பதிவினுடைய நோக்கம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சென்னையில் சென்னைக்கு பக்கத்தில் அந்த மாதிரி என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்று ஒரு தகவல், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. சென்னையில் திருப்பூர் கிட்ட ஒரு 5000 ஏக்கர் கவர்மெண்ட்டோட இடமே இருக்குது, அந்த தரிசு நிலமே ஒரு 5000 ஏக்கர் இருக்குது, அதை நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஒரு தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் அவங்க
சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அது என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஆராயலாம். கவர்மெண்ட்டோடைய இடமே இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் வந்து பூனேயில் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து அவங்க கையகப்படுத்தி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இங்கே வந்து நிறைய ஃபாரஸ்ட்டு இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டு வந்து ஒரு சர்வே பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அனிமல்ஸ் வந்து அதாவது அனிமல்ஸ் இல்லாத இடமா பார்த்து அனிமல்ஸ் வந்து அதிகமாக இல்லாத இடமா பார்த்து அதை செலக்ட் பண்ணி அதை எதாவது கன்வெர்ட் பண்ண முடியுமா, அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சர்வே பண்ணிவிட்டு சப்போஸ் அப்படி அதை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் அதுக்கு என்ன லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட எப்படி அப்ரூவல் வாங்குறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது பண்ண முடியுமா, அதனுடைய என்ன சாத்தியக்கூறுகள் அவ்வளவுமே வந்து அலசி பார்த்து அதில் ஒரு வாய்ப்புகள் இருந்தால் சட்டப்பூர்வமாக அதில் வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதை வந்து அரசாங்கம் வந்து செய்கிறதுக்கு முன் வரலாமே அப்படின்றது ஒரு பதிவினுடைய நோக்கம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு பதிவும் வராது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னையினுடைய நியர்பை சரௌண்டிங்கில் நிறைய அந்த ஃபாரஸ்ட்டு லேண்டும் வருது. அது அந்த ஃபாரஸ்ட் லேண்டினுடைய அந்த கன்வர்ஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே அது வந்து அரசாங்கம் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உதாரணத்துக்கு நன்மங்கலம், அப்புறம் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அருகில், செங்கல்பட்டு அருகில் இங்கெல்லாம் வந்து நிறைய இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னையினுடைய ஒரு புறநகர் பகுதிகளில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்வே பண்ணால் அது யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு வகையில் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட் அக்சஸ் அப்படின்றது ஒரு 4-வே ட்ராக்கு வேணும். அந்த 4-வே ட்ராக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து கார் மற்ற வெஹிக்கிள்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா எந்த ஒரு அதாவது ஒரு மனிதனும் வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து அதை ஒரு காலகாலமாக ஒரு பேணி பாதுகாத்து வந்த ஒரு விவசாய நிலங்கள் இதெல்லாமே நிறைய அங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவினுடைய ஒரு நோக்கம். ஸோ யாரும் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதே நேரத்தில் டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏர்போர்ட்டினுடைய அந்த டெவலப்மெண்ட்ஸ் அண்டு எல்லா விஷயங்களும் வந்து வேணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோடைய லேண்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாதபடி பயன்படுத்தினா அது எல்லாருக்கும் சிறப்பாக அமையும் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம்.